வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் JavaScript வீடியோ சீரீஸில் HTML DOM எலிமெண்ட்னா என்ன, அதனுடைய பேசிக் ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். JavaScript நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது JavaScript என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு JavaScripடை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு HTML எலிமெண்ட்டோடைய கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு HTML எலிமெண்ட்டுடைய ஆட்ரிபியூட் வேல்யூவை மாற்ற முடியும், ஒரு HTML எலிமெண்ட்டுடைய ஸ்டைல்ஸை மாற்ற முடியும், ஒரு HTML எலிமெண்ட்டை ஷோ அல்லது ஹைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். ஸோ எப்படி JavaScriptனால ஒரு HTML ஃபைலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுது, எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு HTML DOM அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியுடைய சுருக்கம் தான் DOM. ஸோ இந்த DOM அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஜென்ரலாக இந்த டாமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது XML DOM, கோர் DOM, HTML DOM அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் XML DOMங்கிறது ஒரு XML ஃபைலுடைய டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்கு அது யூஸ் ஆகுது. நம்மளுடைய கேஸ்க்கு HTML DOMங்கிறது HTML ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ஆப்ஜெக்ட் மாடலாக யூஸ் பண்ணுறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தான் HTML DOM. ஸோ இந்த இடத்துல நமக்கு HTML DOM அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்ல பார்த்தா JavaScriptக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு API தான் HTML DOM. ஸோ இந்த HTML DOM யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இந்த ஆப்ஜெக்ட் மாடல் நமக்கு எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு வெப்பேஜ் ப்ரௌசரில் லோட் ஆகுதோ அந்த சமயத்தில் ப்ரௌசர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த வெப்பேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாடலை கிரியேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் மாடலை வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு குளோபல் வேரியபிள் அசைன் பண்ணி வச்சிரும். ஸோ நம்ம JavaScriptல இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வேணால் எந்த எலிமெண்ட்டை வேணால் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த HTML DOM மாடல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு HTML ஃபைல் எடுத்திங்கன்னா அதில் ஒரு HTML அப்படிங்கிற ஒரு ரூட் எலிமெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும், பாடிங்கிற ஒரு டேக் இருக்கும். ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் இருக்கும், ஒரு H1ங்கிற ஹெட்டர் டேக் இருக்கும். இந்த ஃபைல் நமக்கு ப்ரௌசரில் லோட் ஆகும்போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் ட்ரீ வந்து இப்படி தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ட்ரீலேருந்து நமக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகி ஹெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், பாடிக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே டைட்டிலுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், பாடிக்குள்ளே ஏங்கிற டேக் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், அண்ட் தென் H1ங்கிற எலிமெண்ட் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த மாதிரி HTML DOMக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து HTML வந்து ஒரு DOM ஆப்ஜெக்டாக ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்டாக லோட் ஆகிடுச்சு. பட் எப்படி நான் வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதனுடைய ஸ்டைலையோ அதனுடைய கண்டென்ட்டையோ எப்படி மாற்றணும்? அப்போ என்கிட்ட ஒரு HTML ஃபைலுக்குள்ளே 100 எலிமெண்ட் இருந்தாலும் நான் அந்த 100 எலிமெண்ட்டையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம JavaScriptல HTML எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே HTML எலிமெண்ட்டை ஐடி வச்சு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், டேக் நேம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கிளாஸ் நேமை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், CSS செலக்டார்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், HTML ஆப்ஜெக்ட் கலெக்ஷனாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு HTML ஃபைலுக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மிக ஈஸியான ஒரு வே வந்து அதனுடைய ஐடியை வச்சு கண்டுபிடிக்கிறது. நம்மளுடைய HTML ஃபைலில் நம்ம 100 எலிமெண்ட் எழுதியிருந்தாலும் அந்த 100ஐயும் யூனிக்காக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை போடுறது மூலமாக அந்த ஐடியை வச்சு இந்த DOM ஆப்ஜெக்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த கோடை பாருங்கள். இந்த கோடில் P அப்படிங்கிற ஒரு டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த Pங்கிற டேகுக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு இன்ட்ரோ அப்படிங்கிற ஒரு நேம் செட் பண்ணிடுறேன். அப்போ இன்ட்ரோ அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி DOM ஆப்ஜெக்டில் என்னால் இந்த Pங்கிற எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணி டாட் வச்சு கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது எனக்கு இன்பில்டாக அந்த டாம் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ளே அந்த ஐடி பி டேக்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இன்ட்ரோ அப்படிங்கிற அந்த பேரை வந்து உள்ள நான் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணனா எனக்கு அந்த பிங்கிற டேக் அந்த எலிமெண்ட் வந்து இங்கே கான்ஸ்ட் எலிமெண்ட்டில் எனக்கு கிடச்சிடும். ஸோ இந்த எலிமெண்ட்டில் இன்னர் எக்ஸ்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு iKarumpalagai நான் அசைன் பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா அந்த பிங்கிற டேக் ஆரம்பத்தில் எம்டிஆர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் டேக் எண்டிங் டேக் நடுவில் இருக்கிறது தான் இன்னர் HTML. அந்த இன்னர் HTML உடைய ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணும்போது எனக்கு இந்த HTML லோட் ஆகி முடிஞ்ச உடனே எனக்கு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் ஆயிரும். அப்போ எனக்கு இந்த பி டேக்ல வெல்கம் டு iKarumpalagaiங்கிற வார்த்தை விழுந்துடும். ஸோ ஒரு HTML எலிமெண்ட்டை ஐடியாக கண்டுபிடிச்சி எடுத்து அந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு HTML எலிமெண்ட்டை வெரி ஈஸியாக ஐடியை யூஸ் பண்ணி நம்மளால் கெட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் கெட் எலிமெண்ட் பை டேக் நேம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி என்னால் எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டேக் நேம்னா என்னன்னா, இப்போ என்னுடைய HTML எலிமெண்ட்டில் பேராகிராஃப் அப்படிங்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எடுக்கணும்னா நான் அப்போ இந்த பை டேக் நேம் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அதே போல் பை கிளாஸ் நேம் கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் நான் எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் இந்த கிளாஸ் நேம் அப்ளை பண்ணியிருக்கிறனோ அந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டாக நமக்கு கிடைக்கும். கொரி செலக்டர் ஆல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு பர்டிகுலராக பி டேக் தான், ஆனால் அதில் இந்த கிளாஸ் உள்ள பி டேக்கை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து என்னன்னா டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆஃப் கொரி ஸ்ட்ரிங்குள்ள பேராமீட்டர் வந்து பி டாட் இன்ட்ரோ. ஸோ பேராகிராஃப்ங்கிற எல்லா எலிமெண்ட்டும் எடுத்துக்கோ, அதில் இன்ட்ரோங்கிற கிளாஸ் போட்டிருக்க பி டேக்கை மட்டும் எடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு மெத்தடு என்னங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. நம்மளால் ஜாவா ஸ்கிரிப்டில் டாம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மாடலை யூஸ் பண்ணி நம்மளால் உள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம வீடியோட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து பேசிக்காக டாம்னா என்ன, அந்த டாமை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு பேசிக் ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இது ரிலேட்டடாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் இதனுடைய நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.